ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? நம்மில் பலருக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பெயர்கள் நல்லா தெரியும். ஆனா, யாக்கோபோட மனைவியான லேயாள் பற்றி நம்ம எவ்வளவு யோசிச்சிருக்கோம்? உண்மையை சொல்லப்போனா, லேயாள் ஒரு ஃபேவரட் கிடையாது. ஆனா, இஸ்ரவேல் தேசத்தோட வரலாறையே மாற்றின ஒரு பெண் அவர்தான். லேயாள் லாபானோட மூத்த மகள். அவங்களுக்கு ராகேல் என்ற ஒரு தங்கச்சி இருந்தாங்க. ராகேல் அழகுக்காக எல்லாராலும் விரும்பப்பட்டாங்க. ஆனா, லேயாள் வேதாகமம் அவர்களை பலவீனமான கண்கள் கொண்டவள் என்று சொல்லுது. அந்த காலத்துல அழகுக்குத்தான் முக்கியத்துவம். அதனால லேயாள் எப்போதுமே ஓரங்கட்டப்பட்ட மாதிரி வாழ்ந்தாங்க. யாக்கோபு லாபான் வீட்டுக்கு வந்தபோது அவருக்கு ராக்கேல் தான் பிடிச்சிருந்தது. அவளுக்காக 7 வருடம் வேலை செய்தார். ஆனா கல்யாண இரவில் லாபான் யாக்கோபை ஏமாத்தி ராக்கேலுக்கு பதிலா லேயாளை தந்தார். காலை வெளிச்சம் வந்தபோதுதான் உண்மை தெரிஞ்சது. அந்த நொடியில் லேயாளுக்கு புரிந்தது என்ன தெரியுமா? எனக்கு கணவர் இருக்கிறார். ஆனா அவருடைய இதயத்தில் எனக்கு இடமில்லை. யாக்கோபு ராக்கேலுக்காக மீண்டும் 7 வருடம் வேலை செய்தார். ஒரே வீட்டில் தன் கணவரின் அன்பு முழுசும் தங்கச்சிக்கு கிடைக்கிறத பார்த்து லேயாள் தினமும் அமைதியான வழியோட வாழ்ந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய திருப்பம். யாக்கோபு நேசிக்கலனாலும் தேவன் லேயாளை பார்த்தார். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்சது. முதல் பையன் ரூபன். இப்போவாவது என் புருஷன் என்ன நேசிப்பாரா? அது லேயாளோட உள்ளத்தில் இருந்த ஏக்கம். அடுத்து சிமியோன், பிறகு லேவி. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அமைதியான அழுகுரல் மாதிரி. ஆனா 4வது பையன் பிறந்தப்போ லேயாளோட மனசு மாறிடுச்சு. அந்த பையனுக்கு யூதான்னு பேர் வைத்தாங்க. அதாவது கர்த்தரை துதிப்பேன். இந்த முறை அவர் மனித அன்பை எதிர்பார்க்கல, கர்த்தருடைய உண்மையான அன்பை மட்டும் பார்த்தாங்க. இப்போ கவனிங்க, அந்த யூதாவோட சந்ததியில தான் தாவீது ராஜா வந்தார். அவரோட வரிசையில தான் உலகத்தையே ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். உலகம் கவனிக்காத, அழகில்லன்னு சொல்லப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வழியில்தான் மேசியா வந்தார். லேயாளோட வாழ்க்கை நமக்கு சொல்ற உண்மை என்ன தெரியுமா? மனுஷங்களின் விருப்பம் தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. உலகம் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். இன்று நீங்கள் அனுபவிக்கும் வழி நாளை பல தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதமா மாறலாம். கடவுள் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வேதாகம உண்மை உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி ஆண்டவரே. இந்த மெசேஜ் இன்னொருவருக்கும் நம்பிக்கை கொடுக்கலாம். அவர்களுக்கும் பகிருங்கள்.